அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய பார்க்க இருப்பது கமலஹாசன் மற்றும் சிம்புவினுடைய நடிப்பிலும் மணிரத்னத்தினுடைய இயக்கத்திலும் வெளிவந்திருக்கின்ற தக்லைஃப் திரைப்படத்தினை உலகளவில் வெளியிட்ட திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு 7 நாள் நிறைவிலே எவ்வளவு தொகையானது லாபமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 7 நாள் நிறைவிலே தக்லைஃப் திரைப்படமானது உலகளவில் 91 கோடியே 44 லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கின்றது. ஷேராக 50 கோடியே 80 லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த தக்லைஃப் திரைப்படத்தினுடைய தியேட்டரிக்கல் ரைட்ஸானது 134 கோடியாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திரைப்படத்தினுடைய தியேட்டரிக்கல் ரைட்ஸானது 134 கோடியாக இருக்கின்ற சூழ்நிலையில் இதுவரை ஷேராக 50 கோடியே 80 லட்சம் ரூபாய் தான் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. எனவே இந்த திரைப்படமானது தோல்வியிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டுமாயின் இன்னும் 83 கோடியே 20 லட்சம் ரூபாயை ஷேராக பெற வேண்டிய கட்டாயத்தில் காணப்பட்டது. இந்த 83 கோடியே 20 லட்சம் ரூபாயை ஷேராக பெற வேண்டுமாயின் உலகளவில் இன்னும் 149 கோடியே 75 லட்சம் ரூபாயை வசூல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் காணப்பட்டது. எனவே அதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த திரைப்படத்திற்கு கிடைத்து வருகின்ற வரவேற்பானது மிக கீழ்நிலைக்கு சென்றிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு பார்த்தாலும் இந்த திரைப்படமானது 60 கோடி தொடக்கம் 65 கோடி என்கின்ற தொகையினை நஷ்டமாக கொடுத்து ஒரு படுதோல்வி அடைந்த திரைப்படமாக அமைந்து கொள்ளப் போகின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.